வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க, யூடியூப்லேயும் ஒரு வீடியோ வருது. உடனே நீங்கள் அதை நம்பி எப்பவுமே ஷேர் செஞ்சிடாதீங்க. பிறகு அது ஒரு ஃபேக் நியூஸாக தெரிய வந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் தேவையில்லாமல் அதுக்காக சங்கடப்படுவீங்க. ஏன் மனிதர்கள் ஃபேக் நியூஸை ஈஸியாக நம்பிடுறாங்க, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபர்மேஷன் பயாஸ். அதாவது நமக்கு ஏற்கனவே பிடித்த கருத்தை ஆதரிக்கிறோம் வர தகவல்கள் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் உடனே விரைவாக அதை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதை தான் சைக்காலஜியில் கன்ஃபர்மேஷன் பயஸ்ன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, பியர் சைக்காலஜி. அதாவது இந்த செய்தியை உடனே ஷேர் செய்யுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பயம் உடனே மனிதர்கள் இதைய என்ன சிந்திப்பாங்கன்னா, நீங்கள் உடனே அதை சிந்திக்காமல் உடனே அதை உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் ப்ரூஃப். அதாவது எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான வியூஸ் அதில் இருக்குது, நீங்கள் உடனே அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. இது உண்மைதான், இதனால தான் இத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. இதில் பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேக் நியூஸ்னால வர பிரச்சனைகள் அதோட விளைவுகள் தான். அது தேவையில்லாத ஒரு பயத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னையும் அதனால நீங்கள் ஒரு தவறான முடிவை எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. தேவையில்லாத சமூகத்தில் குழப்பத்தை அது உண்டாக்கிடுது. அதே மாதிரி நம்ம உறவுகளுக்குள்ளேயும் ஒரு சில நியூஸ்னால தேவையில்லாமல் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருது. இதில் பார்ட் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம எப்படி பாதுகாக்கிறது. அதாவது எது வந்தாலும் நீங்கள் உடனே அதை நம்பிட்டு அதை ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த சோர்ஸை செக் பண்ணணும், அது உண்மைதான் அப்படின்னு. அதே மாதிரி அதை ஃபாஸ்ட்டாக நீங்கள் செக் பண்ணணும். ஸோ உடனுக்குடன் அதை செக் பண்ணிவிட்டு உடனே உணர்ச்சி வசப்பட்டு அதை ஷேர் பண்ணவும் கூடாது. 2 முறை அதுக்கு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஷேர் பண்ணணும். இதில் நான் ஃபைனலாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு செய்தியும் உண்மையே அல்ல. நீங்கள் ஒரு தேவையில்லாத செய்தியை உடனே நம்பிடுறீங்க. அதனால உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறதுனால பெரிய அறிவும் கிடையாது. நீங்கள் ஸ்மார்ட் திங்கிங் தான் இதில் அறிவு. அந்த நியூஸ் உண்மையா அப்படின்னு ஸ்மார்ட் திங்க் பண்ணி நீங்கள் செக் பண்ணிட்டு அதை 2 டைமுக்கு ஒரு டைம் செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் அதை ஷேர் பண்ணணும். அதனால் அந்த ஸ்மார்ட் திங்கிங் தான் உங்களுக்கு ஒரு பெரிய அறிவு. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.